அதிகாரம் 26. நேர்மையாளரின் விண்ணப்பம். ஆண்டவரே, நான் குற்றமற்றவன் என்பதை நிலைநாட்டும். ஏனெனில் என் நடத்தை நேர்மையானது. நான் ஆண்டவரை நம்பினேன், நான் தடுமாறவில்லை. ஆண்டவரே, என்னை சோதித்து ஆராய்ந்து பாரும். என் மனதையும் உள்ளத்தையும் புடமிட்டு பாரும். ஏனெனில் உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது. உமக்கு உண்மையாக நடந்து வருகிறேன். பொய்யரின் நடுவில் நான் அமர்வதில்லை. வஞ்சகரோடு நான் சேர்வதில்லை. தீயோரின் மன்றத்தை நான் வெறுக்கின்றேன். பொல்லாரின் நடுவில் நான் அமர்வதில்லை. ஆண்டவரே, மாசற்றவனாய் என் கைகளை கழுவுகின்றேன். உம் பலிபீடத்தை வலம் வந்து உரத்த குரலில் உமக்கு நன்றி பாடுகின்றேன். வியத்தகு உம் செயல்களை எல்லாம் எடுத்துரைக்கின்றேன். ஆண்டவரே, நீர் குடிகொள்ளும் இல்லத்தை நான் விரும்புகின்றேன். உமது மாட்சி தங்கியுள்ள இடத்தை நான் ஆசிக்கின்றேன். பாவியரோடு சேர்ந்து என் உயிரை பறித்து விடாதீர். கொலை வெறியரோடு இணைந்து என் வாழ்வை அழித்து விடாதீர். அவர்கள் கைகளில் தீச்செயல்கள், அவர்கள் வலக்கையில் நிறைய கையூட்டு. நானோ மாசற்றவனாய் நடந்து கொள்கின்றேன். என்னை மீட்டருளும், எனக்கு இறங்கியருளும். சமமான தளத்தில் என் கால்கள் நிற்கின்றன. சபைகளின் நடுவில் ஆண்டவரை புகழ்ந்திடுவேன்.